தமிழ் சினிமாவில் பெரிய ஆக்டர்ஸ் பொதுவாக கெட்டப்பே மாற்ற மாட்டாங்க. அப்படி மாற்றினாலும் அது படும் பொக்கையாயிடுன்ற காரணத்தினால தான் ஒரு சில பேருக்கு தான் அந்த ஒரு கெட்டப் சென்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அயன் படத்தில் சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விக்லாம் வச்சிருப்பாங்க. ஆனால் அது விக்கு மாதிரியே தெரிஞ்சிருக்காது. ஜாலியாக இருக்கு. ஏன்னா பல பேருக்கு கொஞ்சம் ஹேர்ஸ்டைல மாற்றினா கூட அந்த ஒரு லுக்கு படுங்கி எவ்வளமாயிடும். ஏன்னா அது அவங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒரு சில நேரத்தில் ஆர்வ கோளாறுல இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் மோசமான கெட்டப்ஸை போட்ட டாப் 10 ஆக்டர்ஸ் தான் பார்க்க போகிறேன் இந்த ஒரு வீடியோவில். நம்ம 10th பொசிஷனை பிடிச்சிருக்க ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசன்னா தான். தெரியுது. 5வது படத்துல பாத்தீங்கன்னா பிரசன்னா வந்து விக்கு வச்சிருப்பாரு. அது பாத்தீங்கன்னா ஒரு தலைக்கு சுத்தமா சூட்டே இருக்கு. அது ஒரு மாதிரி காமெடியாவே போயிருக்கும் அந்த ஒரு விக் அவருக்கு. வில்லனோட லுக்கு நல்லா இருந்தா தான் நம்மள மருந்து நம்ம கதைக்குள்ள போக முடியும். வில்லனே இந்த மாதிரி விக்கு வச்சுன்னு இந்த மாதிரி இருந்தா எப்படி நம்மளால இந்த கதைக்குள்ள போக முடியும்? ஒரு மாதிரி காமெடியா தான் இருந்திருக்கும் இந்த ஒரு லுக்கு. என்னது கோழி சூத்து மாதிரி சார்? இது ஃபங்க் சார். பங்கா சார். பிரசன்னா இந்த ஒரு கெட்டப் போல கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது ஒரு கான்ஃபிடென்ஸே இருந்திருக்காது. ஏன்னா டேரக்டர் தான் மண்டையை கழுவி நடிக்க வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். செம்மையாகிறப்பா. ஏய் சூப்பராகிறப்பா. சூப்பராகிறப்பா. 9th பொசிஷனை பிடிச்சிருக்க ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விமல் தான். விமல் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நல்ல கதைலாம் சூஸ் பண்ணி நல்லா தான் நடிச்சிருந்தாரு. தமிழ் சினிமாவோட ஒரு பெரிய பொசிஷனை பிடிக்கிற ஒரு ஆக்டராக இருப்பாருன்னு நம்மளாம் நினச்சோம். ஏன்னா அதெல்லாம் இல்லாமல் நடுவில் நிறைய கிரிஞ்சான மூவிஸ்லாம் கூட கொடுத்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது செம காமெடியாகவே இருந்திருக்கும். விமல்னு சொன்னாலே அவரோட இஷ்டம் படம் தான் அவரோட ஒஸ்ட் கெட்டப்னு எல்லாருமே நினச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா விமல் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு ஒரு சந்திப்புன்னு ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடியான ஒரு கெட்டப் ஒன்று போட்டிருப்பாரு. அது என்னன்னா ஒரு ஸ்கூல் போகிற ஒரு ஸ்டூடெண்டாக நடிச்சிருப்பாரு. ஏப்ரல் ஃபூல். ஆனா நீ வெக்கப்பட மாட்ட. அக்கில்ல புஸ்தகத்தை வச்சுட்டு ஸ்கூலுக்கு போவ. எங்களால பார்த்து சகிக்க முடியாது. அதையும் மீறி போறேன்னு வையே நாங்க மத மாதிரி கன்வெர்ட் ஆயிடுவோம். இவர் பார்த்தீங்கன்னா கெட்டப் நடிக்கும் போது வெயிட் லாஸ் பண்ணி நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்லை ஒரு சின்ன பையனை நடிக்க வச்சிருந்தாவும் நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் இவரே நடிச்சிருந்தா காமெடியாவே போச்சு. சார் 50 மார்க் தான் எடுத்திருக்கேன். மேடம் என்ன நான் இந்த கிளாஸ்க்கு புதுசா வந்திருக்கிற நியூ ஸ்டூடண்ட். ஓ மை காட். ஐயோ கால குடுடா. என்ன ஜென்மம் முடிவே. நம்ம 8th பொசிஷனை பிடிச்சிருக்க ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸை ஹோஸ்ட் பண்ணுற விஜய் சேதுபதி தான். விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா எப்பவுமே நல்ல கதைலாம் கேட்டு நல்லா தான் நடிப்பார். யதார்த்தமாகவும் நடிப்பார். நடுவில் மாசிராவும் நடிக்கிறேன்னு ஒரு சில ஒஸ்ட் மூவிஸ்லாம் பண்ணுறாரு. அதில் வர கெட்டப்ஸ்லாம் கூட ரொம்ப ஒஸ்ட்டாகவே இருக்கும். என்னடா ஏ விஜய் சேதுபதிக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆன படம் பார்த்தீங்கன்னா கவன். தேவி ஆனந்த் படம்னாலே விக் இல்லாமல் எந்த சினிமே இருக்காது. சூர்யா பார்த்தீங்கன்னா தப்பிஸ்டாரு. விஜய் சேதுபதியோட ஃபேஸுக்கு பார்த்தீங்கன்னா லாங் ஹேர்லாம் சுத்தமாக செட்டே இருக்காது. அண்ணா என் பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்காண்ணா? பிடிச்சிருக்கு ரொம்ப. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விக் வச்சு நடிச்சிருப்பாரு. அது பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாகவே இருந்திருக்கும் அவரோட ஃபேஸ். பரவாயில்ல நல்லா இந்த இடம்லாம் வந்து ப்ராப்பரா நீ கட் பண்ணணும். நீங்க பாரு அங்கங்க நாய் முடி மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த லுக்கெல்லாம் கூட மறந்துடல. ஆனால் ஜுங்கான விஜய் சேதுபதிக்கு ஒரு படம் வந்துச்சு. அந்த லுக்கெல்லாம் மறக்கவே முடியாது. ஒரு படத்துல இவரோட மூஞ்செல்லாம் சுத்தமா பார்க்கவே முடியாது. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் காமெடி லுக்ல வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் படம் முடியும் போது பாத்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு லுக்ல வந்திருப்பாரு. அது பார்க்கும் போது செம காமெடியாவே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அட்லி பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியை நார்த்துக்கு கூட்டிட்டு போயிட்டு செம மோசமா ஒரு கெட்டப் ஒன்று குத்துருப்பாரு. Santa Claus. ஏய் ஒயிட் லகான் கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? ஹலோ கார்ப்பரேஷன், ஒரு வெள்ள நாய் தண்ணிக்குள்ள செத்து போச்சு. சீக்கிரம் வந்து தூக்கிட்டு போங்க.
நம்ம 7th பொசிஷன்ல பிடிச்சிருக்க ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர். இவரோட மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பல படம் ஆரம்பிச்சு அதை ஒழுங்காக கண்டினியூவே பண்ணியிருக்க மாட்டாரு. நடுவுலேயே நடிக்கிறதை வச்சுட்டு கிளம்பி போயிருப்பாரு. அந்த மாதிரி மூவிஸ்லாம் நிறையவே இருக்கு இவருக்கு. அதில் ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா கெட்டவன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்லாம் கூட ரிலீஸ் ஆச்சு. இந்த ஒரு படத்தில் ஒரு கெட்டப் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா படத்தை ட்ராப் பண்ணுறாங்க. வளர்த்த முடிய வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணிட்டு காலை படத்தில் நடிச்சிருப்பாரு. ஏன்னா அவரோட கெட்டப் பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பாபு மாதிரி இருந்திருக்கும். இந்த பிரவுன் ஹேர் ரொம்ப அழகா இருக்குல்ல? வெயில்ல பிச்சை எடுத்து செம்பட்டியான கதை எனக்கு தெரியும். இவரோட கெட்டப் பார்த்தீங்கன்னா செம காமெடியாவே இருந்திருக்கும். ஏன்னா இந்த கெட்டப்போட எஸ்டிஆரோட கரியர்லயே ஒரு மோசமான ஒரு கெட்டப் ஒன்று இருக்கு. எல்லாத்துக்கும் எல்லாருமே கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அது என்னன்னா எஸ்டிஆர் நடிச்ச AAA படத்துல வர அஸ்வின் தாத்தாவோட கெட்டப் தான். யாரவனோ சொல்லு ஸ்டாரவன் அவன் தான் என்னவனா. என்ன கண்டராஜிமா அது மூஞ்சிய பாருங்க ஐயா, ஹோட்டல்ல வர சொல்ற சட்டி மாதிரியே இருக்கு. மதுரை மைக்கேல் கெட்டப் கூட பரவாயில்ல, பார்க்க டிஆர் மாதிரி தான் இருக்கும். அது கூட மன்னிச்சு விட்டுறலாம். செக்கச்சவந்தவான படத்துல கூட பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா இட்டா குண்டா தான் இருப்பார். ஏன்னா லுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். ஏன்னா இந்த ஒரு லுக்கு என்ன எலவனே தெரியல. பண்ணக்கூடாது, கட்டுப்பாடோட இருக்கணும், குடிச்சு வண்டி ஓட்டக்கூடாது. நம்ம 6th பொசிஷனை பிடிச்சிருக்க ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏகே அஜித் குமார் தான். ஏகேன்னு சொன்னாலே அவரோட ஸ்வாக், அவரோட மாசான ஒரு வாக் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட அஜித் குமார் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க கெட்டப் ஒன்று போட வச்சிருக்காரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டர் வாசு தான். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? வெயிட் பண்ணி அஜித்துக்கு லாங்கர் வாழ்த்துந்தாவே செம சூப்பராக இருந்திருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு அவருக்கு ஒரு லோ பட்ஜெட்டான ஒரு விக் எடுத்து கொடுத்துருப்பாங்க. மாட்டைத்தையும் மனுஷைத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி பயந்துகிட்டு இருந்தவனுங்க எல்லாம் எரின்னு எரிய வச்சது இல்லாம நாத்தடிக்குது. நான் சொல்ல அஜித் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வர அந்த ஜெயில் சீன் வரைக்கும் ஃபுல்லாவே அந்த விக் வச்சு அடிச்சிருப்பாரு. எப்ப ஜெயில விட்டு வெளில வருவார் தான் நம்மளா வெயிட் பண்ணியிருந்தோம். அட பாவீங்களா, ஹேர் ஸ்டைலையே மாத்தி விட்டீங்களடா. ஏதோ ஷாம்பு மாடலிங் மாதிரி ஆக்கி விட்டீங்களடா. நம்பர் 5 நம்ம தளபதி விஜய் தான் இருக்காரு. ஏகேன்னு சொன்னாலே இவர் பேர் வராம இருக்கவே இருக்காது. விஜய் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நல்ல லுக்கை தான் கொடுப்பாரு. எப்பயுமே ஒரு சிம்பிளா ஒரு மாசான லுக் தான் கொடுப்பாரு. ஏன்னா ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்ற பேர்ல புது புது கெட்டப்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பாரு. என்னடா சொல்ற, ஒண்ணுமே புரியல. தெளிவா சொல்ற கேளு. இதுல ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் படத்துல கிளைமேக்ஸ்ல வர விஜயோட லுக் தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா மலையாள படத்தோட ஒரு ரீமேக் தான். அதுலயும் அந்த லுக் ஜெயராமுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாவே இருக்கும். அதை பார்த்தாச்சு மாத்திருக்கலாம். ஐயோ போச்சே ஐயா. நெக்ஸ்ட் வில்ல படத்துல பாத்தீங்கன்னா பிரபுதேவா வேலையை காமிச்சு விட்டுருப்பாரு. தெலுங்கு படத்துல வர மாதிரி ஒரு பிளாஷ்பேக் வைக்கிறேன்ற பேர்ல அந்த ஒரு லுக்கை பாத்தீங்கன்னா சின்ன பின்னமா சதிச்சு விட்டுருப்பாரு. நெக்ஸ்ட் புலி படம் சொன்னாலே நம்மளுக்கு இந்த லுக்கு தான் மைண்ட்ல வரும். நம்ம லிஸ்ட்ல நம்பர் 4ல யார் இருக்கான டேரக்டர் சேரன் தான் இருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா பிக் பாஸ்லாம் கூட வந்திருப்பாரு. நீங்களாம் பார்த்திருப்பீங்க. இவர் பிக் பாஸுக்கு வரப்போறாருன்னு சொன்னோன்னே ஹோஸ்டா தான் வருவார்னு நினைச்சேன். ஏன்னா பார்த்தா பிளேயரா வந்திருந்தார். எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சில படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அதில் தான் இந்த மாதிரி மொக்க கெட்டப்ஸ்லாம் போட்டிருக்காரு. சேரன் பார்பரா நடித்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா மாயக்கண்ணாடி. ஒரு படத்தில் பார்பர்னா ஒரு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பாரு. ஏன்னா அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கிறேன்னு புள்ளிங்கோ மாதிரி ஆக்கி விட்டுருப்பாங்க இவரோட ஹேர் ஸ்டைலை. புள்ளிங்கோ இருக்குது ஆடக்கூடாது, ஓடக்கூடாது. காலம் போன வயசுல இது என்ன பங்களா நாய் மாதிரி மொசு மொசுன்னு ஸ்டைலா? பேரம்பேத்தி பார்க்க வேண்டிய வயசுல தருதல மாதிரி பங்கு வச்சுன்னு சுத்துறான். அப்படியே அர்த்தம் பாரு. இந்த ஒரு ஹேர் ஸ்டைல கூட விட்டுருல. இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் தான் இருக்கிறதுல ஹைலைட். ஐ வாண்ட் லையடைமை அழக வெப்பமை கலோக்கலட்டி கையே ஆனா சொல்ல மாட்டோம் போய். எனக்கு என்ன வச்சு ரொம்ப நாளாச்சு. இங்க பாத்தீங்களா இந்தி நடிகர் மாதிரி செம்பட்டாயி போச்சு. எவனோ பான்பராக்க நல்லா மென்னு உச்சந்தாலையில துப்புற மாதிரி இருக்கு. இதுல இந்தி நடிகர் ரேஞ்சுக்கு போறேன்.
நம்ம லிஸ்ட்ல நம்பர் 3ல நம்ம தனுஷ் தான் இருக்காரு. ரசிகர்கள் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். சரி, இப்போ அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? எல்லா ஆக்டருமே பார்த்தீங்கன்னா ஒரு சில படம் பண்ணிட்டு அப்புறம் தான் இந்த மாதிரி கெட்டப்ஸ்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா தலைவன் தனுஷ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படத்திலே ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே இந்த மாதிரி ஒரு கோமாளியான ஒரு கெட்டப்பை ட்ரை பண்ணியிருப்பாரு. அது என்ன நீங்களே பாருங்க. ஏய் கர்மாண்டி, என்னடா இது பேசம்? ஹலோ, கொஞ்சம் மரியாதை பேசணும். இப்ப நான் சாதாரண ஆள் இல்ல. கமாண்டோ. ஏய், யூனிஃபார்ம் பார்த்ததுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இது யூனிஃபார்மா? சூட்கேஸ் கூட இந்த துணியில உரதச்சு போடுவாங்க. இது யூனிஃபார்மா? நான்சென்ஸ் மாதிரி பேசாதீங்க. அப்பயே அவருக்கு 19 வயசு, ஆனால் பார்க்க ஸ்கூல் பையன் மாதிரி தான் இருப்பாரு. அப்பயே அவரை பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் லெவலில் காமிச்சிருக்காங்க. ஒரு சின்ன பையனுக்கு மீசையும் தொப்பியும் கொடுத்தா ஒரு ராணுவ வீரனா ஆயிட மாட்டாரு. நீ வந்த பிறகு சுடுறதுக்கு ஆளே இல்லப்பா. மிலிட்டரி போலீஸ் உன்னை தேடுது. மிலிட்டரியே ஆடி போச்சு. என்ன அப்படி சொல்லுவாங்க? மிலிட்டரியில இவன் யாரு? சமயக்காரன். நீயே சீப் குக்குனா இவன் அசிஸ்டன்ட். இந்த லுக்கோட புதுக்கோட்டையிலேருந்து சரவணன் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் பார்த்தீங்கன்னா லேடி கெட்ட பொண்ணு போட்டிருப்பாரு. நான் உன்னோட இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்கேன்னு போறாம நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். வேலை வேணாம் போ. இந்த ஒரு கெட்டப்பை காமெடியா போட்டிருந்தா பரவாயில்ல. பார்டர் தாண்டி பேங்காக் போற வழியில செக் போஸ்ட்லாம் தாண்டி போலீஸே ஒரு பொண்ணு தான் நினைச்சு விடுறாங்க. இது உங்களுக்கு இவனை பார்த்தா வந்து பொம்பளை கெட்ட போட்டு வந்த மாதிரி தெரியுது. ஏண்டா கான்வகேஷனுக்கு போட்ட கோட்டை எடுத்துட்டு மண்டையில விக்க மாட்டிட்டு வந்தா பொம்பளை. இது பொம்பளை கெட்ட நீங்களா நம்பிட்டீங்க. இது நாங்க நம்பணும். ஒரு அளவுக்கு மேல பண்ண. தனுஷ் நடிச்ச மயக்கம் என்ன படம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். செல்வராகவனா சூப்பராகவே டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படம் ஃபுல்லாகவே செம சூப்பராகவே இருந்திருக்கும். ஆனால் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் அவார்டு வாங்க போகும்போது ஒரு கெட்டப் ஒன்று போட்டிருப்பாரு பாருங்க, அதான் ஹைலைட்டு. உன்னை பார்த்தா ஏதோ ஒரு விஷப்பூச்சி மாதிரி தெரியுது. ஆனா அது என்னன்னு தெரியல. ஊரு மட்டும் சவுத் ஆப்பிரிக்கா. லாங் ஹேர் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லைன்னு அவருக்கே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதெல்லாம் விட்டுட்டு அநேகன்ல ஒரு சம்பவம் ஒன்று பண்ணி விட்டுருப்பாங்க. மாமன்னர் 23ஆம் புலிகேசி அந்தப்புறம் வருகிறார். பராக் பராக் பராக். சுடுகாட்டில் எரியும் கொள்ளியிலிருந்து சூடு தாங்காமல் எழுத்தோடு வந்த பிணம் போல் இருக்கும் இவனா எனக்கு மணமகன். தனுஷ் என்ன சொல்லியிருக்கணும்னா விக்லாம் நமக்கு செட் ஆகாது, ஷார்ட் ஹேர்லேயே இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா விக்கை கொடுத்துட்டோன்னே தலையில மாட்டினா இந்த ஒரு நிலைமை தான் அவருக்கு வரும். நம்ம லிஸ்ட்ல டாப் 2 யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே செம ஷாக்கிங்காக இருக்கும். நம்ம உலக நாயகன் கமலஹாசன் தான். கெட்டப் மேக்கப் எல்லாத்துக்குமே இந்தியாக்கே முன்னோடியாக இருக்கிற இவர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கோளாராக ஒரு சில கெட்டப்லாம் போட்டு விட்டுருவாரு. ஏன்னா அதெல்லாம் ஒரு சில தடவை தான் நடக்கும். ஏன்னா பல தடவை செம சூப்பரான கெட்டப்ஸ்லாம் போட்டிருக்கிறாரு. அவர் போட்டதுலேயே பெஸ்ட் கெட்டப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தசாவதாரத்தில் அந்த 10 கெட்டப் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறமா இந்தியனில் போட்டிருப்பாரு கெட்டப்ஸ். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அதுக்கப்புறமா அவ்வேஷன் முகி படத்துல போட்டிருப்பாரு. சொன்ன இந்த படத்துலலாம் பாத்தீங்கன்னா கெட்டப்ஸ்லாம் செம சூப்பராகவே இருந்திருக்கும். கெட்டப்ஸ்ல இந்தியாக்கே முன்னோடியா இருக்கிற இவரை பாத்தீங்கன்னா இந்தியன் 2ல வர வச்சு செமையா சம்பவம் பண்ணி விட்டுருப்பாங்க. ஒரு கால வர்மம்னு கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல இந்த நார்மல் லுக்கோட சைனாக்கார மாதிரி வர இந்த லுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணிலேயே பார்க்க முடியாது. எங்கேயாவது உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்தியன் 2 படத்துலேயே கமல் பார்த்தீங்கன்னா இந்த கெட்டப்பில் வந்து செம்ம எமோஷனலாக பேசியிருப்பார். அது பார்க்கவே செம்ம காமெடியாக இருந்திருக்கும். என்ன தான் எமோஷனலாக இருந்தாலுமே அது பார்க்க காமெடியாக தான் இருந்திருக்கும் அந்த ஒரு லுக். அட கன்றாவியே, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? அடுத்ததாக வர தக் லைஃப் படத்தில் பார்த்தீங்கன்னா கும்ஃபு கெட்டப்னு ஒரு கெட்டப்பை போட்டிருப்பாரு கமல். அந்த ஒரு கெட்டப் பார்த்தீங்கன்னா கமலுக்கு சுத்தமாக சூட்டே இருக்காது. ரொம்ப காமெடியாகவே ஏஞ்சி பார்க்குறேன். என்ன படம் அது? சரோஜா தேவி பாடினே போவாங்களே, ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன் அப்படியே இருக்கிறாங்க. குளிச்சுட்டு தலை சிவமா அப்படியே பிரிச்சு போட்டே வந்திருக்காங்க. நாங்கெல்லாம் எப்பவும் லூசர்ல தான் இருப்போம். ஓ, இதான் லூசாரா? எங்க ஊர்ல தலைவரி கோலம்னு சொல்லுவோம்.
இந்த மாதிரி மோசமான கெட்டப்லாம் விட்டுட்டு பழைய ஆண்டவரா திரும்பி வரணும், அதான் என்னோட ஆசை. என்ன கருமமோ இந்த குரங்கு சட்டையெல்லாம் எப்ப விட போறியோ? நம்பர் 1 யாருன்னு கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. எதுலையுமே நம்ம சூப்பர் ஸ்டார் தான் அதுலையுமே டாப் ஒன்னா இருப்பார். அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில மோசமான கெட்டப்லாம் போட்டிருப்பாரு. ஏன்னா அப்போல்லாம் நம்ம அவ்வளோ கண்டுக்க மாட்டோம் அந்த ஒரு கெட்டப்ஸ் எல்லாம். ரஜினி நடித்த மிஸ்டர் பாரத் படத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ ஓல்டு கெட்டப்பாக இருந்த சத்யராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு லுக்கில் இருந்திருப்பாரு. அவரே ஏமாத்துறன்ற பேரில் அது ரஜினி ஒரு ஓல்டு கெட்டப் போட்டு வந்திருப்பாரு. அந்த ஒரு லுக்கெலாம் அவரை பார்க்கும் போது மரண காமெடியாக இருந்திருக்கும். என்ன இது என்ன இது என்னப்பா இது என்ன இது பயமுறா என்ன எழவி அது. ரஜினி நடித்த தளபதி பார்த்தீங்கன்னா ஒரு ஐகானிக்கான ஒரு மூவி. அதில் வர ஒரு சாங்கில் பார்த்தீங்கன்னா பாடி சோடா கெட்டப் ஒன்று போட்டு விட்டுருப்பாங்க. மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? என்ன பண்ணிருக்கீங்க? பாபா படத்தோட ஃபெயிலியருக்கு அப்புறமா இமயமலைக்கு போயிட்டு 3 வருஷமா ரஜினி படமே நடிக்கல. அதுக்கப்புறமா ரஜினி வந்து கம்பேக் கொடுத்துருப்பாரு. வர எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா மேக்கப்லாம் சொதப்பலா தான் இருக்கும். அதுக்கப்புறமா சிவாஜி படத்தில் சங்கர் ரஜினியை கூட்டிட்டு வந்து ஏகப்பட்ட கெட்டப்லாம் போட்டு விட்டுருப்பாரு ஒரு சாங்ல. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப காமெடியாகவே இருந்திருக்கும். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. நான் ஆட்டோக்கார நாலு தெரிஞ்ச ரூட் ரொம்ப நல்லா நீங்க ஆசைப்பட்டது மாதிரி உங்களை நான் ரஜினி ஆக்குறேன். அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க முடியுமா? அடுத்ததான் வந்த குஷேலன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாங்ல மரண காமெடி பண்ணி விட்டுருப்பாங்க. இந்த ஒரு பாட்டிலே ரஜினிக்கு ஏகப்பட்ட கெட்டப்ஸ்லாம் போட்டு விட்டுருப்பாங்க. அதெல்லாம் மரண காமெடியாக இருந்திருக்கும். கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இப்படி இருக்குது. வேஷம்லாம் போட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போற குழந்தை மாதிரி கொண்டு வரீங்க. இதெல்லாம் கூட விட்டுடலாம். அடுத்ததான் ஒரு சினிமா சாங்ல பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டு இருப்பாங்க ரஜினி. அடுத்து நம்ம இப்ப பார்க்க போறது மாறுவேட சுற்று. வித்தியாசமா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி தான் போட்டு வரணும், அப்பதான் பாக்குறதுக்கு சுவையா இருக்கும் இல்லையா? வித்தியாசமா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி தான் போட்டு வரணும், அப்பதான் பாக்குறதுக்கு சுவையா இருக்கும் இல்லையா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்காக கை தட்டலாமா? கை தட்டுங்க. அடுத்ததான் ரஜினி நடித்த எந்திரன் படத்தில் வர சிட்டியோட லுக் தான் இருக்குது. லுக்கு பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு ஒரு லோ பட்ஜெட்டான ஒரு லுக் மாதிரி தான் இருக்கும். மோசம் போயிட்டோம். அம்மா பார்த்துட்டாங்க, அப்பா பார்த்துட்டாங்கன்னு நம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்களா ஐயா? அடுத்ததான் வந்த லிங்கா படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி ஓல்டு கெட்டப்லாம் நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் யூத் வெர்ஷனாக ஒன்று வந்திருப்பாரு. அதான் மரண காமெடியாக இருந்திருக்கும். கபாலி படத்துல இருந்து தான் லுக்லாம் நல்லா பண்ணவே ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா வந்த பேட்டை தர்பார்ல என்னதான் படம்லாம் ஒரு சிலதெல்லாம் ஃப்ளாப் ஆனாலும் ஆனால் லுக்லாம் நல்லாவே இருந்திருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த டாப் 10 ஒஸ்ட் லுக்ல நான் விட்டு போயிருந்தேன், நான் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த டாப் 10ல உங்களுக்கு பிடிச்ச லுக் என்னன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம சேனல் யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க.